அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் கடலை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடலை கேக்குன்னு கூட இதை சொல்லுவாங்க. 400 கிராம் நிலக்கடலை வறுத்தது, 300 கிராம் வெல்லம், ஏலக்காய் பவுடர். பாகு வைக்கிறதுக்கு வெல்லத்தை நான் இன்றைக்கி இதை மாதிரி செதுக்கிக்கிறேன். இதை மாதிரி செதுக்கும் போது ஈஸியாக வெல்லம் கரைஞ்சிடும். வெல்லம் சாஃப்டாக இருக்கிறனால இதை மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணுறேன். வெல்லம் ஹார்டாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு கல்லை வச்சோ இல்லை ஒரு தேங்காய் வச்சோ நல்லா நைஸாக உடச்சிக்கலாம். 300 கிராம் வெல்லத்துக்கு 400 கிராம் நிலக்கடலை எடுத்துப்போம். 4 டம்ளர் நிலக்கடலை எடுத்துப்போம். வறுத்த நிலக்கடலை கடையிலே கிடைக்கும். பச்சை நிலக்கடலையாக இருந்தால் நம்ம வாணலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணிப்போம். 1 டம்ளர் 100 கிராம் இருக்குது, 4 டம்ளர். இப்போ இதை தோலை நம்ம எடுத்துக்கலாம். கையால் அப்படி கசக்கணும்னா நம்மளுக்கு தோல் போயிடும். நாலு டம்ளர் நிலக்கடலைக்கு 2 டம்ளர் வெல்லம். 400 கிராமுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் கரையிறதுக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சி முத்திரை பாகு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லத்தில் மண் நிறையா இருந்ததுன்னா நல்லா கொதிக்க விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகடியில் மண்ணெல்லாம் வடித்து எடுத்துட்டு திரும்பி அடுப்பில் வச்சு பாகு கிண்டிப்போம். இப்போ கடையில் நம்ம வாங்குறோம்னா அதில் எல்லாம் கார்ன் சிரப்புன்னு ஒன்று ஊற்றுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து வெல்லத்திலே ஃபுல்லாக செய்கிறோம். வெளியிலனா சர்க்கரையில் வந்து கலர் பவுட்ரு போட்டு செய்வாங்க. இப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இந்த வெல்லத்தில் அயன் இருக்குது, நம்மளுக்கு அயன் சத்து சேருது. நிலக்கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் நம்மளுக்கு எல்லா விதமான சத்துக்கள் கிடைக்கும். அடுப்பில் பாகு கொதிச்சிட்ருக்கு. இதை மாதிரி ஒரு தாம்பாளத்தில் நல்லா நெய் பூசிப்போம். பாகு ரெடி ஆனோடனே நம்ம நிலக்கடலையை போட்டு அதில் கிண்டிட்டு உடனே கொட்டிடுவோம் இதில். அதனால நம்ம முன்னாடியே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பாகு நல்லா நம்மளுக்கு கொதிச்சு திக்காயிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக எடுத்து ஸ்பூனில் தண்ணியில் இப்படி ஊற்றி பார்ப்போம். சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பாகு முத்தணும் நம்மளுக்கு. இப்போ பாகு ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணுவோம். இப்படி போடும்போது நம்மளுக்கு அடியில் போய் தனியாக செட்டில் ஆகுது. எடுத்தால் இது மாதிரி உடைக்க வரணும். இதோ உடைக்க வருது, ஆற ஆற நம்மளுக்கு உடைக்க வருது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதில்
1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோடு நம்ம வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துப்போம். நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூட்டோட பிளேட்டில் போட்டு தட்டிடலாம். ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இதை போட்டுப்போம். போட்டுட்டு இதை மாதிரி ஒரு மூடி எடுத்து அதில் லைட்டாக நெய் தடவிட்டு அழுத்தி விட்டுப்போம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டினதுக்கப்புறமா கத்தி எடுத்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுருவோம். கொஞ்சம் ஆற விட்டு தனித்தனி பீஸாக எடுத்துருவோம். இப்போ நல்லா ஆறிட்டு பீஸ்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம். நீங்களும் இந்த கடலை மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.